பிரான்ஸ் நாட்டின் பாரிஸ் நகரில் துவங்கியுள்ள ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கேற்கும் இந்திய வீரர் வீராங்கனைகளுக்கு அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வாழ்த்து. ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கேற்கும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த வீரர் வீராங்கனைகளுக்கும் அதிமுக பொதுச்செயலாளர் வாழ்த்து. கோவை மாவட்டம் குனியமுத்தூர் பகுதியில் உள்ள ஜே நகர், வசந்தம் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி ஆய்வு. அப்பகுதிகளில் மாநகராட்சி சார்பில் நடைபெற்று வரும் பணிகளை பார்வையிட்டு மக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். கோவை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் உள்ள சாலைகள் அனைத்தும் குண்டும் குழியுமாக உள்ளது என முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி குற்றச்சாட்டு. திமுக ஆட்சியில் அதிகாரிகள் முறையாக வேலை செய்யவில்லை என்றும் குற்றச்சாட்டு. இப்படி பார்த்தீங்கன்னா முழுமையாக அனைத்து சாலைகளும் இன்றைக்கு பாதாள சாக்கடை திட்டம் அந்த வேலை செய்யறேன்னு சொல்லி போட்டு ஒரு முறையில்லாம் செய்த காரணத்தினால் இன்றைக்கு அனைத்து சாலைகளும் பழுதடைந்திருக்கிறது. மாவட்ட ஆட்சி இருக்கும்போது எடப்பாடி முதலமைச்சருக்கும் நான் அமைச்சராக இருக்கும்போது எல்லா சாலைகள் போடப்பட்டது. உடனடியாக வந்து கவனித்தோம். ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த யூஜிடி தோண்டும் போதெல்லாம் ஒரு வீதி தோண்டி அந்த பிரச்சனை முடிக்காமல் அடுத்த வீதி தோண்டவே விட மாட்டோம். இன்னைக்கு எதை எங்கே தோன்றாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. எங்கே வேணாலும் தோன்றாங்க, எங்கே வேணாலும் வேலை செய்கிறாங்க. யாருக்குமே ஒரு அதிகாரி வந்து பார்க்கறது இல்லை. ஆகவே இன்னைக்கு மக்கள் மிகவும் சிரமப்படுறாங்க. அதிமுக ஆட்சியில் மக்களின் பிரச்சனை உடனுக்குடன் தீர்த்து வைக்கப்பட்டதாகவும், கோவை மாவட்டத்திற்கு அதிமுக ஆட்சியில் அனைத்து விதமான திட்டங்களும் நிறைவேற்றப்பட்டதாகவும் முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி பெருமிதம். திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அனைத்து விதமான வரி கட்டணங்களும் உயர்த்தப்பட்டதுதான் அவர்களின் சாதனை என்றும் குற்றச்சாட்டு. இருக்கும்போது அம்மா இருக்கும்போதோ எடப்பாடி முதலமைச்சராக இருக்கும்போது நான் அமைச்சராக இருக்கும்போது மிகப்பெரிய வளர்ச்சி கொடுத்தது. அன்றைக்கி இங்கே இருக்கக்கூடிய பாலங்கள், சாலைகள், கூட்டுக்குடிநீர் திட்டம், ஸ்மார்ட் சிட்டி திட்டம், குறிச்சிக்குளம்லாம் சேரம்பது கடைசியாக குறிச்சிக்குளம் சேர்த்து ஸ்மார்ட் சிட்டியில் ரெடி பண்ணோம். என்னென்ன தேவையோ அத்தனை இன்னைக்கு இத்தனை பாலங்கள் கட்டியிருக்கேன்னா நிதி ஒதுக்கீடு பண்ணி அதை கூட வேகமாக முடிக்க மாட்டேங்கிறாங்க. இன்றைக்கி ஆற்று பாலம் முடிஞ்சது முடிக்க மாட்டேங்கிறாங்க. எல்லாமே நம்ம நிதி ஒதுக்கி எல்லாமே பண்ணிட்டோம். வேகமாக அது முடிக்கணும் ஒன்று. அதே போல் தொடர்ந்து மின்கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு, இன்றைக்கு கடுமையான விலை உயர்வு. நாங்கள்லாம் இருக்கும்போது குப்பைக்கும் வரி போடல, எந்த கட்டணத்தை உயர்த்தலை, சொத்துக்கும் வரி போடல. கிட்டத்தட்ட கொரோனாலாம் வந்தது. அப்போ வருமானமே கிடையாது அரசாங்கத்துக்கு. அப்போ கூட மக்கள் சிரமத்தில் இருக்காங்க. யாரும் வேலைக்கு போகலன்ட்டு எந்த வரியுமே போடல. இன்னைக்கு தொடர்ந்து வரி அதிகமாக இருக்காங்க. அது பராமரிப்பு பணி காரணமாக சென்னை கடற்கரை, தாம்பரம், செங்கல்பட்டு புறநகருக்கான 55 மின்சார ரயில்கள் இன்று ரத்து. காலை 9:30 மணி முதல் மதியம் 1:30 மணி வரையும், இரவு 10:40 மணி முதல் 11:59 மணி வரையும் இயக்கப்படும் மின்சார ரயில்கள் ரத்து. சென்னை கடற்கரை, செங்கல்பட்டு இடையேயான புறநகர் ரயில் சேவை நிறுத்தப்படுவதாக முன்னரே அறிவிக்கப்பட்ட நிலையில் போதிய அளவில் பேருந்துகள் இயக்கவில்லை என்று பொதுமக்கள் குற்றச்சாட்டு. போக்குவரத்து துறையின் அறிவிப்போடு நின்றுவிட்டதாகவும் புகார். ஆமாம், எக்ஸ்ட்ரா பஸ் ஒன்றும் இதில் ஃப்ரீ பஸ்னாலும் சரி வரதில்லை சார். எல்லாம் இப்போ என்ன பண்ணால் டீலக்ஸில் விட்றாங்க. நான் 35 ரூபா 40 ரூபாய்க்கு வர முடியுமா? நாங்கள் வாங்க சமயமே கம்மி தான். பஸ்ஸு கம்மியாக தான் இருக்குது, அந்த அளவுலாம் கிடையாது. ஆனால் இவங்க சொல்கிறாங்க பஸ் அதிகமாக இருக்குன்ட்டு, அந்த அளவு கிடையாது. எண்ணூர் சதுப்பு நிலப்பகுதியில் கொட்டப்பட்டுள்ள கழிவுகளை 2 வாரங்களுக்குள் அகற்ற வேண்டும் என தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு. தமிழ்நாடு மாநில கடலோர மண்டல மேலாண்மை ஆணையம் மற்றும் திருவள்ளூர் மாவட்ட நிர்வாகம் அறிக்கை அளித்திடவும் அறிவுறுத்தல். தாம்பரம் மாநகராட்சி முன்னாள் ஆணையாளரும் தற்போதைய கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியராக உள்ள அழகு மீனா கையெழுத்தை போலியாக போட்டு அடுக்குமாடி குடியிருப்புகளை விற்றது கண்டுபிடிப்பு. தனியார் நிறுவனம் மீது ஏகே பில்டர்ஸ் நிறுவனம் மற்றும் உரிமையாளர் மீது சேலையூர் காவல் நிலையத்தில் புகார் அளிப்பு. இந்திய கடல்சார் பல்கலைக்கழகம் நடத்திய நுழைவுத் தேர்வுக்கு தடை விதிக்க கோரிய வழக்கு. கடல்சார் பல்கலைக்கழகம் மற்றும் மத்திய அரசு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. 2013ஆம் ஆண்டில் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் மதிப்பு 58 இருந்த நிலையில் மதிப்பை குறைத்து காட்டுவதாக 2014ஆம் ஆண்டில் சூளுரைத்த பாஜக. 10 ஆண்டு பாஜக ஆட்சியில் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் மதிப்பை 83 ரூபாய் 73 காசுகளாக உயர வைத்துள்ள அவலம்.
விடியா திமுக ஆட்சியில் மதுரை தேர்வு மையம் ஒன்றில் நடைபெற்ற 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முறைகேடு நடைபெற்றது அம்பலம். விடைத்தாள்களை மாற்றியதற்காக அரசு ஊழியர்கள் 4 பேர் உள்ளிட்ட 9 பேரை சிபிசிஐடி போலீசார் கைது செய்து விசாரணை. ஆட்சிக்கு வந்து 3 ஆண்டுகளில் 3வது முறையாக மின்கட்டணத்தை உயர்த்திய விடியா திமுக அரசுக்கு தமிழக மக்கள் கடும் கண்டனம். விடியா திமுக அரசு மின்கட்டணத்தை உயர்த்தி மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாக்கியுள்ளதாக மக்கள் வேதனை. சாமானியர் மக்களுக்கு மிகப்பெரிய கஷ்டம். அன்றாட வாழ்க்கையினுடைய செலவு அதிகமாகிடும். தொழில்துறை மற்ற எல்லாமே கொஞ்சம் கஷ்டமாக வரும். எப்போதுமே மந்த்லி ரேட்டிங் மாத்திரேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எல்லா டைத்தையும் சொல்கிறாங்க, எலெக்ஷன் போது சொன்னாங்க, அதை மாற்றவே இல்லை. அதை மாற்றினாங்கன்னா டெஃபினட்டாக கன்சியூமர்ஸுக்கு கொஞ்சம் ரிலீஃப் இருக்கும். அதை ஃபஸ்ட்டு தே ஷுட் திங்க் ஆஃப் இட். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 1,41,000 கன அடியாக அதிகரிப்பு. நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து காணப்படுவதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக வேகமாக நிரம்பி வரும் மேட்டூர் அணை. காவிரி கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி ஒலிபெருக்கி மூலம் பொதுமக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. அளவு எட்டியுள்ளதால் காவிரி ஆற்றில் எந்நேரமும் தண்ணீர் திறந்துவிட வாய்ப்புள்ளது. ஆகவே பொதுமக்கள் துணி துவைக்கவோ குளிக்கவோ கூடாது என்றும் தாழ்வான பகுதிகளில் இருப்பவர்கள் மேடான பகுதிக்கு செல்லுமாறு இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். வரலாற்றில் 71வது முறையாக 405 நாட்களுக்கு பிறகு 103 அடியை கடந்தது மேட்டூர் அணை. சேலம் மாவட்டம் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 1,18,000 கன அடியில் இருந்து 1,23,000 கன அடியாக அதிகரிப்பு. உதகையில் பெய்து வரும் கனமழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த காய்கறிகள் அழுகி நாசம். விடியா திமுக அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை. சூளகிரி அருகே மினி பேருந்தின் டயரில் சிக்கி 3 வயது சிறுவன் உடல் நசுங்கி உயிரிழந்த பரிதாபம். மினி பேருந்தை கிராம மக்கள் அடித்து நொறுக்கியதால் பரபரப்பு. காஞ்சிபுரம் புதிய ரயில்வே நிலையத்தில் நின்று கொண்டிருந்த மின்சார ரயிலின் மேற்கூரை மீது ஏறி அளப்பறையில் ஈடுபட்ட நபரால் பரபரப்பு. 15 நிமிடத்திற்கு மேலாக ரயில்வே போலீசார் போராடி கீழே இறங்கிய நபரிடம் தீவிர விசாரணை. திருப்பத்தூர் அருகே சுற்றி வளைத்த சுகாதாரத்துறை அதிகாரிகளிடமிருந்து தப்பி ஓடிய போலி மருத்துவர். 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மருந்து பொருட்களை பறிமுதல் செய்து கிளினிக்கிற்கு சீல் வைப்பு. ஓட்டப்பிடாரம் அருகே வெறிநாய் கடித்து படுகாயமுற்ற 11 பேருக்கு மருத்துவமனையில் சிகிச்சை. அதிகரித்து காணப்படும் தெருநாய்களை பிடித்திட விடியா அரசின் மாவட்ட நிர்வாகத்திற்கு மக்கள் வேண்டுகோள். சென்னை திருவல்லிக்கேணியில் உள்ள கடைகளில் பான் மசாலா உட்பட தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் பறிமுதல். விடியா திமுக அரசு போதைப் பொருட்களின் கூடாரமாக தமிழகம் மாறிவிட்டதாக குற்றச்சாட்டு. சென்னையில் மெட்ரோ ரயிலில் கஞ்சா புகைத்த இளைஞரை கைது செய்து மாவுக்கட்டு போட்ட விடியா போலீசார். திறனற்ற திமுக ஆட்சியில் அனைத்து பகுதிகளிலும் கஞ்சா புழக்கம் அதிகரித்துள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட சிறுவன் உள்ளிட்ட 2 சிக்கினர். விடியா ஆட்சியில் அதிகரித்து வரும் கஞ்சா புழக்கத்தை கட்டுப்படுத்த முடியாமல் போலீசார் திணறல்.
விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே அரசு பேருந்து நடத்துனர் தடை செய்யப்பட்ட குட்கா புகையிலையை உபயோகிக்கும் வீடியோ வெளியாகியுள்ளது. சட்டமன்றத்திற்குள் குட்கா கொண்டு வந்து அத்துமீறிய விடியாதிமுக ஆட்சியாளர்கள் போதை புழக்கத்தை தடுக்க முடியாமல் திணறுவது ஏன் என பொதுமக்கள் கேள்வி. தாம்பரம் பகுதி நியாய விலை கடைகளில் அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்காமல் மக்கள் அவதி. விடிய ஆட்சியில் பாமாயில், துவரம்பருப்பு உள்ளிட்டவைகளுக்காக தினமும் நியாய விலை கடைகளுக்கு அலைய வேண்டி உள்ளதாக மக்கள் குமுறல். ஃபர்ஸ்ட்லாம் மாதத்துக்கு ஒரு தடவை தான் வருவோம். இப்போ 4-5 தடவை வர வேண்டியதாக இருக்குது. ஒரு தடவை பருப்பு இல்லைன்றாங்க, ஒரு தடவை பாமாயில் இல்லைன்றாங்க. எப்போ பாரு ஏதாவது இல்லை. ஃபர்ஸ்ட்லாம் ஒரு வாட்டி தான் வருவோம், எல்லாமே வாங்கிட்டு போயிடுவோம். இப்போ கொஞ்சம் மாதமாகவே அப்படி தான் இருக்குது. ஒரு மாதத்துக்கு இவ்வளோ வரணும்னு கணக்கு இருக்குல்ல, அது பிரகாரம் வர்றதில்லை. ஃபஸ்ட்டு வீக்கே செகண்ட் வீக்கே எல்லாம் காலி ஆகிடுது. அதுக்கப்புறம் பாமாயில் இல்லை, அப்புறம் துவரம்பருப்பு இல்லை. அதெல்லாம் அடுத்தது நெக்ஸ்ட்டு வந்துகிட்டே இருக்குது, நெக்ஸ்ட்டு வருது. ஒரு ரேஷன் கடைக்கும் ஒரு மாதத்துக்கு 5 தர 6 தர அலையும். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே ரேஷன் கடையை முற்றுகையிட்ட பொதுமக்கள். முறையாக பொருட்களை வழங்காமல் விடியாதிமுக அரசு அலைக்கழித்து வருவதாக குற்றச்சாட்டு. கூட்டம் சேர்ந்ததுக்கான காரணங்கள் என்ன? சரி, அப்போ உங்க சம்பளம் மிஷினுக்கு குத்துடலாமா? மிஷின் வேலை செஞ்சாதான் நீங்க அரிசி போடணும்னா அப்போ எதுக்கு நீங்க கேக்குறீங்க? மிஷினுக்கு சம்பளம் கொடுத்துருவோம். ஏன் செக்ரட்டரி இந்த மாதிரி பண்றாரு? சரி, 4 நாள் வேலை செய்யுங்க மிஷினு. மாசம் 31 நாளுங்க. 31 நாள் மீது 24 நாள் எங்க போகுது? உடுமலையில் இருந்து கேரள மாநிலம் மூணாறு செல்லும் சாலையில் நிபா வைரஸ் சோதனை மேற்கொள்ள வலியுறுத்தல். விடியாதிமுக அரசு மெத்தன போக்குடன் செயல்பட்டு வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. வளவனூர் பேரூராட்சிக்குட்பட்ட குமாரகுப்பத்தில் அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்காத திமுக பேரூராட்சி தலைவரை கண்டித்து போராட்டம். ஆளுங்கட்சியினர் குண்டர்களை வைத்து மிரட்டுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் புதிய பேருந்து நிலையம் அருகே ஆபத்தான நிலையில் கிழிந்து தொங்கும் ராட்சத பேனர். உயிர் சேதம் ஏற்படும் முன் விடிய ஆட்சியில் கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கும் பேரூராட்சி நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் வலியுறுத்தல். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே ஊராட்சி நிர்வாகத்தை கண்டித்து காவல் நிலையத்தை முற்றுகையிட்ட மக்கள். விடிய ஆட்சியில் முறையாக குடிநீர் வழங்கப்படவில்லை என குற்றச்சாட்டு. செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவில் அருகே பாலாற்று பிரதான குடிநீர் குழாயில் உடைப்பு. 20 அடிக்கு மேல் பீச்சி அடித்த தண்ணீரில் அச்சத்துடன் பயணித்த வாகன ஓட்டிகள். மயிலாடுதுறை அருகே கிளையை வெட்டச் சொன்னால் மரத்தையே அபை செய்த விடியாதிமுக நிர்வாகி. பல லட்சம் ரூபாயை ஆட்டையை போட்ட நபர் மீது நடவடிக்கை எடுக்க முடியாமல் இருதலை கொள்ளி எறும்பாய் தவிக்கும் அதிகாரிகள். டெல்லியில் நடைபெறும் நிதி ஆயோக் கூட்டத்தில் இருந்து மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி வெளிநடப்பு. நிதி ஆயோக் கூட்டத்தில் 5 நிமிடத்தில் தனது பேச்சு நிறுத்தப்பட்டதால் வெளிநடப்பு செய்ததாக மம்தா பானர்ஜி விளக்கம். தன்னை பேச விடாமல் தடுத்ததன் மூலம் ஒட்டுமொத்த எதிர்க்கட்சிகளையும் அனைத்து மாநில கட்சிகளையும் மத்திய அரசு அவமதித்துள்ளது. மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி குற்றச்சாட்டு. நிதி ஆயோக் கூட்டத்தில் இருந்து வெளிநடப்பு செய்து எதிர்ப்பை பதிவு செய்த மேற்கு வங்க முதல்வர் மம்தா வீட்டில் இருந்தபடி விளம்பரத்திற்காக வெற்று அறிக்கை வாயிலாக கண்டனங்களை பதிவு செய்யும் தமிழகத்தின் பொம்மை முதல்வர். காதலியை விடுதியில் தங்க வைத்த தோழியின் கழுத்தை கத்தியால் அறுத்து காதலன் தப்பி ஓட்டம். பெங்களூருவில் நடைபெற்ற கொடூர சம்பவத்தின் சிசிடிவி காட்சி.
தருமபுரி அருகே 5 வயது சிறுமியை அடித்து துன்புறுத்தி சூடு போட்ட கொடூரன் போக்சோ சட்டத்தின் கீழ் சிக்கினார். கடலூர் மாவட்டம் தொழுதூர் பகுதியில் இருசக்கர வாகனங்கள் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 2 உயிரிழப்பு. பலத்த காயமடைந்த 5 பேர் மருத்துவமனையில் அனுமதி. 2024-25ஆம் ஆண்டில் புதிய தலைமைச் செயலகம் உள்ளிட்ட உள்கட்டமைப்புகளை மேம்படுத்த 19,000 கோடி கடன் பெறும் ஆந்திர அரசு. வேலைவாய்ப்பு, உள்கட்டமைப்பு, வளர்ச்சி என எவ்வித திட்டமிடலும் இல்லாமல் அறிவித்த வெற்று வாக்குறுதிகளையும் நிறைவேற்றாமல் 1,55,584 கோடி கடன் பெற திட்டமிடும் நிர்வாக திறனற்ற விடியா திமுக அரசு. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பள்ளி மாணவர்களை ஏற்றி சென்ற பிக்கப் வேன் கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்து விபத்து. காயமுற்ற மாணவர்களுக்கு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை. ஜம்மு காஷ்மீர் எல்லை காம்காரி பகுதியில் இந்திய ராணுவத்திற்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே மோதல். பாகிஸ்தானைச் சேர்ந்த தீவிரவாதி ஒருவரை சுட்டுக் கொன்ற இந்திய ராணுவம். அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடப் போவதாக கமலா ஹாரிஸ் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு. தேர்தலில் போட்டியிடுவதற்கான அதிகாரப்பூர்வ படிவங்களில் கையெழுத்திட்டார் கமலா ஹாரிஸ். டெல்லியில் கட்டுமான பகுதியில் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட இளம்பெண் மீது தாக்குதல் நடத்திய நபர். 10 அடி உயரத்தில் இருந்து கீழே விழுந்த பெண் படுகாயம். பாரிஸில் நடைபெற்று வரும் ஒலிம்பிக் போட்டியில் நியூசிலாந்தை வீழ்த்தி இந்திய ஆண்கள் ஹாக்கி அணி வெற்றி. 3 புள்ளிகளை பெற்று இந்திய அணி புள்ளிப்பட்டியலில் 2வது இடத்தை பிடித்துள்ளது. பாரிஸ் ஒலிம்பிக்கில் மகளிர் துப்பாக்கிச் சுடுதல் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் இறுதி சுற்றுக்கு முன்னேறினார் இந்திய வீராங்கனை மனு பாக்கர். தகுதி சுற்றில் 3வது இடம் பிடித்து மனு பாக்கர் அசத்தல். பாரிஸ் ஒலிம்பிக்ஸில் 10 மீட்டர் துப்பாக்கி சுடுதல் பிரிவில் இந்திய கலப்பு இரட்டையர் அணிக்கு ஏமாற்றம். தமிழ்நாட்டைச் சேர்ந்த இளவேனில் வாளறிவன் சந்தீப் சிங் இணையும் ரமிதா பபுதா அர்ஜுன் இணையும் தகுதி சுற்றிலேயே வெளியேறினர். ஒலிம்பிக்ஸ் ஆடவர் துப்பாக்கி சுடுதல் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் இறுதி சுற்றுக்கு தகுதி பெறும் வாய்ப்பை நூலிலையில் நழுவவிட்ட இந்திய வீரர் சரப்ஜோத் சிங் இறுதி சுற்றுக்கு தகுதி பெறும் 8வது வீரரை விட 1 புள்ளி பின்தங்கி 9வது இடத்தை பிடித்து ஏமாற்றம். பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் முதல் பதக்கத்தை வென்றது சீனா. 10 மீட்டர் ஏர் ரைபிள் கலப்பு இரட்டையர் பிரிவில் தென்கொரியா வெள்ளியும் கஜகஸ்தான் வெண்கல பதக்கமும் வென்றது. டெட்பூல் மற்றும் வோல்வரின் கதாபாத்திரங்களை லேசர் ஒளி மூலம் வானில் ஒளிரச் செய்து விளம்பரம். சமீபத்தில் வெளியான திரைப்படத்தின் பிரம்மாண்ட விளம்பரத்தை கண்டுகளித்த சான் டியாகோ மக்கள். செட்டிநாடு குழுமத்தின் 298 கோடியே 21 லட்சம் ரூபாய் மதிப்பிலான அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் முடக்கம். சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் அமலாக்கத்துறை அதிரடி நடவடிக்கை. முதல் T20 கிரிக்கெட் போட்டி. இலங்கை அணியை வீழ்த்தி 1-0 என்ற கணக்கில் இந்திய அணி முன்னிலை.